சோஷியல் மீடியால ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணும்போது சரி, ஒரு விஷயத்த சர்ச் பண்றதுக்காக நம்ம பிரவுசர்ல போயிட்டு சர்ச் பண்ணோம் தெரியுமா? அங்கேயும் சரி, நம்ம அதிகமா டெக்ஸ்ட்டை பயன்படுத்துவோம். டெக்ஸ்ட் இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. வாய்ஸை பயன்படுத்தி சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி இமேஜை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அதிகம் பேர் டெக்ஸ்ட்டை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்படி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபாஸ்டா ஃபீட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப் இருந்தா நல்லா இருக்கும். போன்ல டிஃபால்ட்டா ஒரு கீபோர்டு இருக்கும். அது அந்த அளவுக்கு சூப்பரெல்லாம் இருக்காது, சுமாரா இருக்கும். நீங்க கூகுளோட ஜீபோர்டை அதிகமா பயன்படுத்துனீங்கன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இப்ப நான் அதை பத்தி உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறது இல்ல. கூகுளோட ஜீபோர்டை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தா இந்த மாதிரி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னுடைய போன்ல நான் பெர்மனண்டா கூகுளோட ஜீபோர்டு தாங்க பயன்படுத்துறேன். இப்படித்தான் நான் ரெகுலரா கூகுளோட ஜீபோர்டை பயன்படுத்தும் போது நான் என்னுடைய ஜீபோர்டுல 2 மொழிகளை பயன்படுத்துவேன். ஒன்னு என் தாய்மொழியான தமிழை அதிகமா பயன்படுத்துவேன். அடுத்ததா ஆங்கிலத்தை நான் பயன்படுத்துவேன். சில சமயங்கள்ல சில இடங்கள்ல ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துவேன். இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆங்கிலத்தையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துவேன். அதே நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும், நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு முழுமையா ஆங்கிலம் தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை வச்சு மிக்ஸ் பண்ணி தமிழையும் மிக்ஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கூகுளோட ஜீபோர்டில் நான் ஒரு குறிப்பிட்ட செட்டிங்கை வந்து கீபோர்டுக்கு வெளியே செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு மொழியை மாற்றி டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. அது திடீர்னு காணாமல் போச்சு. எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பதட்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு செகண்ட் நான் வெயிட் பண்ணி சரி ஜீபோர்டு செட்டிங்ஸ்குள்ள போய் நம்ம அந்த செட்டிங்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த செட்டிங் ஆஃப்ல இருந்தாங்க. உடனே ஆன் பண்ணிட்டு மீண்டும் வந்தேன், ஜீபோர்டை செக் பண்ணேன், அந்த செட்டிங் வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். கூகுளோட ஜீபோர்டை நான் டெஸ்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப்பை நான் பயன்படுத்த போறேன். இதாங்க கூகுளோட ஜீபோர்டு. பாருங்க, அந்த உலக உருண்டை இருக்கு தெரியுமா, இதான் அந்த செட்டிங். இந்த செட்டிங்கை தட்ட இந்த பாருங்க ஆங்கிலமும் தமிழும் மாறி மாறி வருதா உங்களுக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபாஸ்டா டெக்ஸ்ட்டை ரெடி பண்றதுக்கு. திடுதுப்புன்னு இந்த ஐக்கான் வந்து மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சு போச்சு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு முன்னால இந்த ஐக்கான் போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப தடுமாறினேன். அதாவது டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டாட் தெரியுமா, அதுக்குள்ள போனேன். போய் இந்த இருக்கு பாத்தீங்களா அடுத்த மொழின்னு சொல்லிட்டு இதை ஒவ்வொரு வாட்டி உள்ள போய் தட்டினேங்க. 4 டாட்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தட்டினேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடையும் நான் கையாண்டேன். இந்த பாத்தீங்களா இந்த ஸ்பேஸை நான் அழுத்தி பிடிச்சிட்டு ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சேன். இந்த மாதிரி லாங்குவேஜா மாத்தினேன். ரொம்ப சங்கடப்பட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருந்த ஒரு செட்டிங்னா இந்த உலக உருண்டை தாங்க. இது பக்கத்திலே இருந்ததுனால ஈஸியா என்னால 2 மொழிகளையும் ஒரே டயத்துல மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இப்ப இந்த செட்டிங் வந்து மறைஞ்சு போச்சுன்னா அந்த செட்டிங்கை மறுபடியும் எப்படி கொண்டு வரணும்? அதுக்கு இந்த 4 டாட்டுக்குள்ளே போய் இங்க செட்டிங் இருக்கா அதுக்குள்ள போயிடலாம். இங்க ப்ரெஃபரன்சஸ் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போகணும். போனதுக்கு அப்புறம் இங்க 1 2 3 4வதா லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங்கை எப்படி ஜஸ்ட் ஆன் பண்ணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கலர்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சேஞ்ச் லாங்குவேஜ் வித் டெடிகேட்டட் கீ, திஸ் ஹைட்ஸ் த இமோஜி கீ. ஸோ அந்த இடத்துல இமோஜின்னு ஒன்று இருந்திருக்கும், அதை மறைச்சிட்டு இந்த லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போயிட்டு கீபோர்டை செக் பண்ணுவோமா, அந்த உலக உருண்டை இல்லையா, நான் ஆஃப் பண்ணதால அந்த உலக உருண்டை இல்லை. இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுறேன். இப்படி ஆன் பண்ண உடனே உலக உருண்டை டிஸ்பிளே ஆயிடுச்சா. ஸோ இந்த ஐக்கான் வந்து வெளியே வைக்கிறதுனால உங்களால 2 மொழிகளையும் ஃபாஸ்ட் அக்சஸ் பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுளோட ஜீபோர்டில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன்.
நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யாரெல்லாம் இந்த கூகுள் ஜி போர்டை பயன்படுத்துவாங்களோ அவங்களுக்குலாம் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்கார நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.